கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறுமி விடுமுறை வேதாகம பள்ளியிலே தேவகுமாரனை குறித்து அதிகம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து சண்டே ஸ்கூல் சென்று இன்னும் ஆவியிலே பலப்பட்டாள். ஒரு நாள் அரைகுறை விசுவாசத்தோடு இருக்கிற தன்னுடைய தந்தையரிடத்திலே அவள் சென்று, அப்பா, நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன், நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா என்று கேட்டாள். அவர் சிரித்துக்கொண்டே, இயேசுவை நீ பார்த்திருக்கிறாயா? நாம் பார்க்காத ஒருவரிடத்திலே நாம் எப்படி அன்பு கூற முடியும்? அப்பா அம்மாவை பார்க்கிறாய், எனவே அப்பா அம்மாவின் மீது அன்பு கூறுகிறாய், அவர்களும் உன் மீது அன்பு கூறுகிறார்கள். ஆனால் இயேசுவை தான் நீ பார்த்ததே இல்லையே, எப்படி அவரிடத்திலே அன்பு கூறுவாய் என்று கேட்டார். அப்பொழுது அவள் ஆவியிலே நிறைந்து ஒரு பதிலை சொன்னாள். அப்பா, இந்த மின்சாரத்தையும் மின் விளக்கையும் கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்னும் அநேக கண்டுபிடிப்புகளை நமக்கு கொடுத்த அறிவியல் அறிஞர்களை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் கண்டுபிடித்த இந்த பொருட்களை நாம் பயன்படுத்தும் போதெல்லாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்களை நினைக்கிறோம். அவர்கள் மட்டும் கண்டுபிடித்திருக்காவிட்டால் நமக்கு இந்த வசதிகள், இந்த சௌகரியங்கள் கிடைத்திருக்காதே. அவர்கள் பெற்றிருந்த ஞானம் பெரியது, அறிவு பெரியது என்று அவர்களை அன்போடு நினைத்துக் கொள்கிறோமே. அப்படித்தான் நாம் தேவகுமாரனை கண்டிருக்காவிட்டாலும் அவர் நமக்காக சம்பாதித்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும் போது அவரை நாம் நேசிப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எனவே இயேசுவிடத்தில் அன்பு கூறுவது எவ்வளவு நல்லது தெரியுமா என்று தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொன்னாள். அவருக்கு ஆச்சரியம், ஒரு சிறு பிள்ளை இவ்வளவு பெரிய ஞானமுள்ள வசனங்களை எப்படி சொல்லுகிறாள்? அப்படியானால் இவள் பெற்றுக்கொண்ட ஏதோ ஒன்று இவளுக்குள்ளே தங்கி இருக்கிறது. ஒரு குழந்தை பிராயத்திலேயே மற்றவர்களை தேவனிடத்திலே வழிநடத்தும் அளவுக்கு வார்த்தைகளை இவள் பெற்றிருக்கிறாள் என்றால் கர்த்தர் இவளை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். பிற்காலத்திலே அந்த பிள்ளை பெரிய மிஷனரியாக வந்து தேசத்தை கலக்கும் பல ஊழியங்களை செய்தாள். கிறிஸ்துவனிடத்திலே நாம் விசுவாசமாயிருந்து அவரை நேசிக்கும் போது அவர் நம்மை நேசித்த அந்த அன்பை அங்கீகரித்துக் கொள்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே நாம் அவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். கொலோசையர் 1:14, குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 16:22, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். நாம் தேவனுடைய அன்பை அங்கீகரித்துக் கொள்ளாமல் அவரிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஏனென்றால் அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறவில்லை என்றால், தேவகுமாரனை விசுவாசிக்கவில்லை என்றால் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று தேவகுமாரன் சொல்லி இருக்கிறார். அவருடைய வசனங்கள் சத்தியம், அதை மாற்றத்தக்கவன் இல்லை. எனவே நாம் சிந்தித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விட்டு விலகி இருந்தோம் என்றால் அவரை அண்டிக் கொண்டு அவரோடு ஒப்புரவாகுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.